கீழடியினுடைய அகழாய்வை மேற்கொண்ட மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஆய்வு அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த ஆய்வறிக்கையை அவர் எழுதக்கூடாது என்று ஒன்றிய அரசு பல முயற்சிகள் செய்தது, பலரை வைத்து எழுத வைத்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் போய் முறியடித்து யார் அகழாய்வை நடத்தினாரோ அவர்தான் ஆய்வறிக்கை வெளியிட வேண்டும், ஆய்வறிக்கை எழுத வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் வேறு வழி இல்லாமல் அதை ஒத்துக்கொண்டது. அதை மிக விரிவாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த ஆய்வை நடத்தி அந்த ஆய்வு அறிக்கையை ஏஎஸ்ஐயிடம், ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையிடம் ஒப்படைத்து விட்டார். ஒப்படைக்கப்பட்ட அகழாய்வு அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. எப்பொழுதுதான் வெளியிடுவீர்கள் என்று நீதிமன்றம் கேட்டதற்கு விரைவில் வெளியிடுவோம் என்று நீதிமன்றத்துக்கு பதிலளித்தார்கள். அதற்கு பின்பு நாடாளுமன்றத்தில் கேட்டதற்கு நாடாளுமன்றத்திலும் விரைவில் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். உரிமை குழுவுக்கு அந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. உரிமை குழுவில் தான் கடைசியாக இல்லை, அதில் திருத்தங்கள் தேவை, எனவே அவரிடம் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எக்ஸ்பர்ட்ஸ், வெளியில் இருக்கிற ஆளுமைகள் வைத்து இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையின் மீது அவர்கள் விளக்கம் கேட்டார்கள். அந்த விளக்கத்தையும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்து விட்டார். எதுவெல்லாம் திருத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் திருத்த முடியாது. காரணம், நான் எந்த உண்மைக்கு வந்திருக்கிறேனோ இந்த உண்மை என்பது இந்தந்த சான்றுகளால், இந்தந்த ஆதாரங்களால் நான் இந்த உண்மைக்கு வந்திருக்கிறேன், இந்த உண்மையை கண்டறிந்திருக்கிறேன், இந்த உண்மையை நீங்கள் சொல்லுவதைப் போல் நான் திருத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்பது கீழடியினுடைய காலம், கீழடியினுடைய ஆரம்ப காலம், கீழடி நாகரிகத்தினுடைய ஆரம்ப காலம் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை இருக்கிறது. கீழடி நாகரிகம் வளர்ச்சி அடைந்த காலமாக கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரையும், அதற்கு பிறகு 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கடைசி காலமாகவும் அவர் வர இருக்கிறார். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை ஏற்றுக்கொண்டால் முதல் நகர நாகரிகம் என்பது சிந்துவெளி, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நாகரிகம். அதற்கு அடுத்த நகர நாகரிகமாக கீழடி என்பதும் தமிழ்நாடு என்பதும் தமிழ்நாட்டினுடைய நகர நாகரிகம் என்பதும் நிலைநிறுத்தப்பட்ட வரலாறாக மாறுகிறது. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், வேதகால நாகரிகம்தான் இந்தியாவின் பூர்வீக நாகரிகம் என்று ஒன்றிய அரசு சொல்லுவதால் அவர்கள் சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அதற்கு நேர் எதிர்மறையான ஆதாரமாக கீழடியினுடைய அனைத்து சான்றுகளும் இருக்கிறது. எனவே தான் கீழடியினுடைய இந்த அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் மாற்றுவதற்கு அவ்வளவு முயற்சிகளை எடுத்தார்கள். இவற்றினுடைய கடைசி கட்டமாக இப்பொழுது இன்டர்னல் தங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளை வைத்து ஒரு எடிட் செய்து அதற்கான விளக்கத்தை கேட்டு 114 பக்கத்திற்கு ஒரு விளக்க நோட்டீஸ் என்பது கேள்வி எழுப்பி நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். இதில் முதலில்